முனியம்மா போன் ரிங் ஆகுது, யாருன்னு பாரு. ஹலோ, யார் பேசுறது? துபாய் ஷேக் பேசுறேன்னு சொல்லுங்க. பேசுங்க சார். துபாய் ஷேக் பேசுறேன். துபாய் ஷேக் பாப்பா, போன வாரம் தானே வந்துட்டு போனீங்க, அதுக்குள்ள என்ன? ஒரு வேலையா வந்தேன். என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு? தண்ணி சரியில்லை. அப்புறம் என்ன, அதே லாட்ஜி அதே ரூம் தானே? போன வாரம் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? தினம் சாயந்தரம் 5 மணி ஆனா கண்ணாடி போட்டு ஒரு பரதேசி பையன் இங்க வருவான். அதுக்குள்ள எங்களை அனுப்பிட்டா பெட்டா இருக்கும். அப்ப நாங்களே வந்துடுறோம். பாப்பா, என்ன? எனக்கு கொஞ்சம் அடிய. உனக்கு எதுக்கு? அட, துபாய்க்காரோட யாராவது வந்திருப்பாங்க. நான் வாசனையா வந்தா தானே உனக்கு கௌரவமா இருக்கும். சரி. வாங்க பாட்டி, நான் சொல்லல அவர் எப்பவும் இப்படித்தான். ஆபீஸ் நேரத்துல கூட என்ன அப்பப்ப நினைச்சுக்குவாருன்னு நான் முதலே சொல்லியிருந்தேன்ல, எனக்கு விக்கல் வந்ததுன்னு. அவர் தான் என்ன நினைச்சிருக்காரு. அதான் கரெக்டா வந்துட்டாரு. வாங்க. என்னங்க முகலாம் இவ்வளவு டென்ஷனா இருக்கு? ஐயோ, முத்து முத்தா வேர்த்திருக்க. என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் பேசாம இருக்கீங்க? துபாயில அவங்க மாமா அண்ணன் பாப்பாவை பாக்கணும்னு வந்திருக்காரு. அண்ணன் அண்ணன். ஆமாங்க, பெரியம்மா பையன்தான். இருந்தாலும் ஒரே வயித்துல பிறந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே எங்க 2 பேருக்குள்ள அப்படி ஒரு பாசம். அதாவது ஒன்னாவே சாப்பிடுவோம், ஒன்னாவே விளையாடுவோம், ஒன்னாவே படுத்துக்குவீங்களா? சொல்லு. பாட்டி. மாப்பிள, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க மாப்பிள? என் தலையில இடி விழுந்த மாதிரியா இருக்கு மாப்பிள. மதன், என்னங்க இது? இடி கொஞ்சம் லேட்டா விழுந்தது. மாப்பிள. மாப்பிள்ளை இல்ல, பரதேசி. பரதேசியா? அப்படித்தானே கிட்ட போன்ல பேசினேன். போன்ல பேசுறது நீங்க தானா? பாட்டி, என்ன சொல்றீங்க? பரதேசி போன்ல பேசுனது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏய், இன்னும் எதுக்கு நடிக்கிற? நடிக்கிறேனா? நான் நடிக்கிறேனா? குழந்தை மாதிரி இருந்தீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? தெய்வமே! இது வரைக்கும் இருட்டு ஒண்ணுதான் உலகம்னு ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட வந்து படுத்து கிடந்தேன். ஆனா இப்போ அடிக்கிறதுக்காக உன்னை தொட்டா கூட அது அசிங்கம்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு அம்மா தான் இருப்பாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டி இன்னொரு அம்மா மாதிரி என்ன பாத்துக்கிட்டு இருந்தா. அவளை ஒதுக்கி வச்சுட்டு எச்சலைய மேய வந்த பாரு. உண்மையிலேயே நான் பரதேசி தான். என் புத்திய பழைய செருப்படுத்தி அடிச்சுக்கணும். பாப்பா, தினம் விருந்துக்கு வந்தது அவன். கடைசியில உன்னை எச்சல நட்டானே. வாய மூடி. அவன் இழுத்த இழுப்புல ஒரு சைடு மூடிதான் இருக்கு. இவ்வளவு கேவலமா என்ன பேசிட்டு போயிட்டான்ல. நாளைக்கு அவனுக்கு கிளைமேக்ஸே இதுல தாண்டி இருக்கு. அது எனக்குன்னு எழுதி வச்ச வீடு தானே. இத்தனை நாளா நீங்க எனக்கு கார்டியனா இருந்தீங்க, சரி. இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. இனிமே அது என் புருஷன் பேருக்கு மாத்தி எழுதுறதுல உங்களுக்கு என்ன சங்கடம்? நீ 1000 சொல்லுமா. இப்போ உன் குடும்பம் இருக்கிற சூழ்நிலை அவ்வளவு சரியில்லை. இன்னும் ஒரு 4-5 வருஷம் போகட்டும். புரியாம பேசாதீங்கப்பா. வீட்டை அவர் பேருக்கு மாத்தி எழுதாம இருந்தா மட்டும் என் குடும்ப சூழ்நிலை சரியா போயிடும் நினைக்கிறீங்களா? சரிம்மா, நீ சொல்றபடியே அந்த வீட்டை உன் புருஷன் பேருக்கு மாத்தி வைக்கிறேன். ஆனா நாளைக்கு உன் புருஷன் அந்த வீட்டை வப்பாட்டி பேருக்கு எழுதி வைக்க மாட்டாருன்னு என்னமா உத்தரவாதம்? ஏன்பா, உங்களுக்கு ஜோசியத்துல நம்பிக்கை இருக்குல்ல?
எனக்கு குழந்தை பிறக்கும் போது ஒரு கண்டம் இருக்கிறதா ஜோசியர் சொன்னார்ல, ஒருவேளை எனக்கு அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாளைக்கு அந்த வீட்டை என் புருஷன் பேருக்கு நீங்க எழுதி வைப்பீங்கன்னு என்ன உத்தரவாதம்? ஏம்மா, நிஜமாவே அப்படி ஒரு பயத்திலையும் சந்தேகத்திலையும் தான் இவ்வளவு அவசரமா அந்த வீட்டை மாத்த சொல்றியா? ஆமாப்பா, நான் உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடறேன். புருஷன் உசுரை காப்பாத்துறதுக்காக போராடின பொம்பளைங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா தான் உசுறு போகும்போது கூட அதுல தான் புருஷனுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குமான்னு யோசிக்கிற முத பொம்பளை நீதாமா. இதோ பாருமா, நீ நினைக்கிற மாதிரி நாளைக்கே இல்ல இப்பவே அந்த வீட்டை உன் புருஷன் பேருக்கு மாத்தி எழுதிடுறமா. ஆனா ஒண்ணுமா, புள்ள பெத்துக்க போறப்போ மனசு நிறையவா சந்தோஷமா போகணுமா. இப்படி 1000 சஞ்சலத்தை வச்சுக்கிட்டு அவன் நம்பிக்கையோட போக கூடாதுமா. அதுவே பாதி வியாதி மாதிரி. உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நீ நல்லா இருப்ப. ஒரு 10 நிமிஷத்துல நான் பத்திரத்தோட வந்துடுறேம்மா. மாப்பிள்ள, உள்ள நிக்கிறே ஒரு பைத்தியம். அதுக்கு அப்பங்கிற முறையில நான் துரதிருஷ்டசாலி. ஆனா புருஷங்கிற முறையில நீங்க பெரிய அதிர்ஷ்டசாலி. வெள்ளமனோ உள்ள மச்சான் விழியோர ஈரமென்ன, பக்கத்திலே நான் இருந்தும் துக்கத்திலே நீ இருந்தா கரை சேரும் காலம் இப்போ. வெள்ளமனோ உள்ள மச்சான் விழியோர ஈரமென்ன. கள்ளமனா முள்ளுக்கச்சு கண்ணீரில் மூழ்குதடி, வெக்கத்திலே நான் அழுக துக்கத்திலே நீ அழுக கரை சேரும் காலம் இப்போ. கள்ளமனா முள்ளுக்கச்சு கண்ணீரில் மூழ்குதடி. கள்ளையும் பாரா நீ நினைச்ச, முள்ளையும் பூவா நீ முடிச்ச. வெள்ளமனா உள்ள மச்சான் விளையாடி ஓஞ்சு வந்தான், பக்கத்திலே நீ இருந்தா சொர்க்கத்திலே நான் மிதப்பேன், என்னாலும் சேர்ந்திருப்பேன். வெள்ளமனா உள்ள மச்சான் விளையாடி ஓஞ்சு வந்தான்.
வெள்ளமனா உள்ள மச்சான் விளையாடி ஓஞ்சு வந்தான் பக்கத்திலே நீ இருந்தா சொர்க்கத்திலே நான் மிதப்பேன் என்னாடும் சேர்ந்திருப்பேன் வெள்ளமனா உள்ள மச்சான்